கடை திரைப்படம் சமீபத்தில் திரையில் வெளியானது. படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப இப்படமும் சிறப்பாக இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். படம் பார்த்த பெரும்பாலானோர் இப்படத்திற்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்து வருகின்றனர். ஆனால் விஜய் ரசிகர்கள் சிலரால் தனுஷ் படத்திற்கு சோதனை வந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதாவது இட்லி கடை திரைப்படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் தான் வாங்கி வெளியிடுகின்றது. உதயநிதி ஸ்டாலின் கவனித்து வந்த ரெட் ஜெயின் நிறுவனத்தை தற்பொழுது அவரின் மகன் இன்ப உதயநிதி கவனித்துக் கொள்கின்றார். அரசியல் களத்தில் தற்பொழுது விஜய் வர்சஸ் உதயநிதி என்பது போலதான் போய்கொண்டு இருக்கின்றது. மேலும் இரு அரசியல் கட்சி தொண்டர்களுக்கும் இடையே மோதல்கள் உண்டாகி வருகின்றது. இந்த மோதல் தற்பொழுது திரையுலகில் தொடரும் அபாயம் உருவாக்கி இருக்கிறது. ரெட் ஜெயின் தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கியது உதயநிதி ஸ்டாலின் என்பதால் விஜய் ரசிகர்கள் சிலர் பைகாட் ரெட் ஜெயின் என்ற ஹேஷ்டேக்கை உருவாக்கி ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக்கினார்கள். இதனால் இட்லி கடை படத்திற்கு பாதிப்பு அபாயம் உருவாக்கி இருக்கிறது. இட்லி கடை படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் தான் வாங்கி வெளியிட்டுள்ளது. இப்படத்தின் மூலம் தான் திரைத்துறையில் உதயநிதியின் மகன் இன்பன் உதயநிதி திரைத்துறையில் நுழைகிறார். தற்பொழுது ரெட் ஜெயின் நிறுவனத்திற்கு எதிராக விஜய் ரசிகர்கள் திரும்பி இருப்பதால் அவர்கள் திரைக்கு சென்று இட்லி கடை படத்தை பார்ப்பார்களா என தெரியவில்லை. சினிமாவில் அரசியலை கலக்கக்கூடாது என ரசிகர்கள் சிலருக்கு அறிவுரை செய்து வருகின்றனர். இந்த தகவலால் தனுஷ் கொஞ்சம் அப்செட்டில் உள்ளாரா.